23/5/2026 பிஆர் 109 பம்பர் குழுக்கள். எப்போதும் போல் உள்ள குழுக்கள் கிடையாது, பம்பர் குழுக்கள். நாளைக்கு பம்பர் ரிசல்ட்டு, அதுக்குண்டான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நேற்று ஆல் போர்டு 302 கொடுத்துருந்தேன், வந்தது அப்படியே 7-8. ஏற்கனவே ஒரு ரிசல்ட்டு அன்சோல்ட் ஆகிருக்குது. 9-6-2ங்கிறது அன்சோல்ட் ஆகிடுச்சு. சரிங்களா, ஃபஸ்ட் வந்த ரிசல்ட்டு தான். அப்படி வந்துச்சுன்னா இந்த 62 29 ஜாயின் நம்பர் அப்படியே அடிச்சிருக்கோம். நம்ம நேற்று கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன், இல்லை 62 கொடுத்துருக்கோம். ஆனால் வந்தது 962ன்னு வந்தது. சரிங்களா, 29 இதெல்லாம் 9 டபுள்ஸாக வரும்னு சொல்லியிருந்தேன், அது வரல. ஆனால் அன்சோல்ட் ஆகிடுச்சு அந்த நம்பரு. அதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்டு தான் 786. நேற்றுக்கு நம்ம அப்படி இருந்தும் கூட போர்டுக்கு நம்ம சொல்லியிருந்தது சி போர்டுக்கு 6 2 6 9 7 4 நம்பர் சொல்லியிருந்தோம். 7ங்கிறது பார்த்திங்கன்னா அங்கே 2 வரும், 2 ஒரு வேளை ஏ போர்டு போனாலும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 2 போல் 7 போயிருக்குது. சரிங்களா, ஆனால் அன்சோல்ட் நம்பர் பண்ணால் 9 அங்கே போயிடுச்சு, அவ்வளோதான். சரிங்களா, ஓகே. நாளைக்கு உண்டான கணிப்பு போயிடலாம். எப்படி வருது போகுதுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். சரிங்களா, ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணி. இந்த நம்பர் வந்திருந்தால் இந்த நம்பர் அழகாக 62 629ன்னு நம்ம அதை கணக்கு பண்ணி தான் சி போர்டு 9 வந்தால் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 62 நம்மளுக்கு சி போர்டு வரலாம், ஆனால் அன்சோல்ட் ஆனதுனால நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. நாளைக்கு உண்டான கணிப்புகளை போயிடலாம். நாளைக்கு பம்பர் குழுக்கள் பார்த்திங்கன்னா 109க்கு நம்ம என்ன எடுத்துருக்கோங்கிறது தான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 2 சப்போர்ட்டுக்கு 3ஆம் நம்பருங்க. 1க்கு பவர் 6, 2க்கு பவர் 7, 3க்கு பவர் 8ன்னு எடுத்துருக்கிறேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 3 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 9 2. சரிங்களா, சப்போஸ் மிஸ் ஆனால் இந்த 5ஆம் நம்பர் ஏ போர்டுக்கும் போகலாம். சரிங்களா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 6 2 5ஆம் நம்பரும் சி போர்டுக்கு வரலாம். இதில் பார்த்திங்கன்னா 4 நம்பர் நம்மளுக்கு எப்போதும் சொல்கிற மாதிரி தான். சி போர்டில் நாளைக்கு ஒரு நம்பர் கூட எக்ஸ்ட்ரா வந்தால் இந்த 1 தூக்கி கீழே வச்சாலும் வைக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா 0 6ங்கிற நம்பர் ஏபிபிசிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 0 6ங்கிறது ஏபிபிசிக்கு ஏபிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 1 கீழே வந்தால் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதேமாதிரி 2 வந்தாலும் இந்த 0 6ங்கிறது மேலே போகிறதுக்கு, ஏபியில் போகிறதுக்கு, அது எப்படினாலும் 6 0 0 6 அந்த மாதிரி கூட எப்படி வேணாலும் அடிக்கலாம். ஆக மொத்தம் இந்த 6 0 மட்டும் ஏபியில் உங்களுக்கு திருப்பி வச்சுக்கோங்க கொஞ்சம். ஏன்னா அப்படி தான் கொஞ்சம் காட்டுற மாதிரி இருக்குது. சரிங்களா, அதனால் சொல்கிறேன் நான். அது வந்துட்டு ஒரு வேளை 0 5 பவர் பண்ணி கூட அடிக்கலாம். சரிங்களா, அது ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 65 இருக்குது. அதனால் ஏபியில் மட்டும் 6 0 0 6 6 5 5 6ன்னு வைங்க கொஞ்சம். சரிங்களா, அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கணிப்பு தான். உங்கள் கணிப்பில் வந்தால் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, டூரியை பொறுத்த வரைக்கும் 10 60 62 63 46 39 65 96 இதுதான் நம்மளுக்கு செட் நம்பர் கிடைக்கப்பட்டது. நாளைக்கு இதில் இருந்தால் வின்னிங் வரும். சரிங்களா, அதேமாதிரி 6 1 9 4 இன்றைக்கி 6 அடித்ததுனால நேற்றுக்கு நமக்கு அதில் என்ன நம்பர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 வந்ததுனால நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் 7 வந்திருக்கு, 8 வந்திருக்குது. சரிங்களா, 7ம் 8ம் வந்திருக்குது. 6ஆம் நம்பர் சி போர்டு இன்றைக்கி வந்ததுனால நாளைக்கு 6ஆம் நம்பருக்கு நல்லா வந்திருக்கு. 61 94 38 வர வேண்டிய நம்பர் நாளைக்கு எப்படி வருங்கிறத பார்ப்போம். 3 9 நமக்கு கொஞ்சம், அதுவும் ஏபியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, ஏபியோ ஏசியோ 3 9 அல்லது 3 4 ஏபியோ ஏசியோ வரணும். சரிங்களா, 3 9 3 4 3 வந்தால், அதேமாதிரி 3 6 3 1. சரிங்களா, அதுவும் ஏபி ஏசி. சரிங்களா, பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. டபுள்ஸ் வந்தால் 9 3 5 தான் என்னுடைய கான்செப்ட்டு. வேணால் 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் உங்களுக்கு வந்தாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இருக்கிற நம்பர் வந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, 1 6ங்கிற மாதிரி. ஏன்னா சொன்னல 1 0 இதெல்லாம் கனெக்ஷன் நம்பர் தான், எப்படி வேணாலும் கனெக்ட் ஆகும். டிஜிட்டலில் பொறுத்தவரைக்கும் 501 160 160ன்னு வரலாம். இல்லைன்னா 1 வந்து சி போர்டுக்கு வந்துடலாம். சரிங்களா, 602 வரலாம், 0 6 2 வரலாம். அதே மாதிரி 120 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 386 396 650. சரிங்களா, இதுவும் வரலாம். 5 சி போர்டுக்கும் போடலாம், 0 உள்ளேயும் வரலாம். பாக்ஸில் தான் நம்ம கொடுக்குறோம், எப்படி வேணாலும் அடிக்கலாம். 496 446ன்னு வரலாம், 996ன்னு வரலாம். ஆக மொத்தம் வந்துச்சுன்னா டபுள்ஸ். சரிங்களா, பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஏவியில் அல்லது பிசியில் வரணும் இந்த நம்பர். இந்த 96 வருங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 3 9 6 3 9 6ன்னு அடிக்கலாம், 399ன்னு அடிக்கலாம்,
369 அடிக்கலாம், 366 அடிக்கலாம். 2 சாய்ஸ் உண்டு சரிங்களா. 3ஆம் நம்பரும் டபுள்ஸாக வந்துச்சுன்னா 339 இல்லைன்னா 336 இல்லை 331 334 அந்த மாதிரி வரணும். ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். நாளைக்கு பம்பரு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.